அப்புறம் பெரியவாள்லாம் சொன்னா புத்திரகாமேஷ்டி பண்ணு 3 அக்னியை வச்சு வேத வித்துக்களை வச்சு ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதத்தால ஒரு யாகம் பண்ணி குழந்தை பிறக்கும்னு சொன்னாள். பெரியவாள் எதை சொல்றாலும் அதெல்லாம் காக்கிற வழக்கம். அஸ்வமேதம் பண்ணினா 100 அஸ்வமேதம் பண்ணினா அப்போ 100வது அஸ்வமேதத்துல இந்திரன் வந்து நீங்க பண்ணாதீங்கன்னு சொன்னாள். ஏன் நான் பண்ணினா நீ இந்திரனா வந்துடுவேன், என் பட்டம் போயிடும் அப்படின்னு சொல்லி அப்படி சொன்னாள். அதுக்காக 99 அஸ்வமேதம் பண்ணி நிறுத்தி விட்டான். உடனே புத்திரகாமேஷ்டி பண்ணினாள். புத்திரகாமேஷ்டி பண்ணின பொழுது சாட்சாத் அம்பாள் மீனாட்சி அக்னி குண்டத்திலிருந்து புறப்பட்டு வந்தாள். தஸ்யாமூர்த்தே சமுத்பன்னா சுமீனாட்சி நிஜாம்சதः. தஸ்யாமூர்த்தே சமுத்பன்னா சுமீனாட்சி நிஜாம்சதः. சாட்சாத் மீனாட்சி அக்னி குண்டத்திலிருந்து புறப்பட்டு வந்தாளா. அக்னிங்கிறது பரமேஸ்வருடைய ஸ்வரூபம். பரமசிவனுக்கு 8 சரீரமா. சூரியன், சந்திரன், அக்னிஹோத்ரிகள், பஞ்ச மகாபூதம், பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம், சந்திரன், சூரியன், அக்னிஹோத்ரிகள் 3 அக்னியை வச்சு நித்தியம் அக்னிஹோத்திரம் பண்றவாள் இருக்காளே. இவா இப்படி 8 சரீரம்னு காளிதாசன். ஆதி சங்கரனுக்கு முன்னாடி இருந்தவன் காளிதாசன். சயின்ஸ்ல என்னவே அவனுக்கு கீடு ஒத்துருமே இல்லை. மேகம்னா என்னன்னா தூமஜோதி சலில மருத்துவம் சன்னிபாத குமேகா. இது வெளிநாட்டில் இருக்கிறவங்களாம் ஆச்சரியப்படுறாங்க. என்னமா அவளுக்கு ஒரு மிஷின் இல்லை, பாக்குறதுக்கு அவ சயின்ஸுக்கு அனுகூலமான ஒரு யந்திரம் இல்லை. புகை, நெருப்பு, ஜலம், காத்து இந்த 4ம் சேர்ந்ததுதான் மேகங்கிறான். தூமஜோதி சலில மருத்துவம் சன்னிபாத குமேகா. இப்ப எத்தனையோ யந்திரங்களை வச்சுக்கிட்டு எல்லாம் அதை கண்டேன் இதை கண்டேன்னு சொல்றாள். அப்போ அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. சங்கரனுக்கு முன்னாடி சங்கரன் 2000 வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி இருந்தவன் காளிதாசன். அவள்லாம் வந்து இன்னதுன்னு தீர்மானம் சொல்லியிருக்காள். அதை இன்னைக்கும் தவறுன்னு ஒருத்தரும் சொல்லவே முடியல. சப்தம் ஆகாசத்தினுடைய குணம்னு சொன்னாள். அதை தவறுன்னு சொல்லிட்டு இருந்தா 50 வருஷத்துக்கு முன்னாடி வெள்ளக்காரன்லாம். அப்புறம் இப்போ இந்த கம்பி இல்லா தந்தி வந்ததுக்கு அப்புறம் அவா சொன்னதுதான் சரி சரிங்கிறார். அது மட்டும் இல்ல, பித்ருலோகங்கள்லாம் இல்லே பரிகாசம் பண்ணா நம்ம ஸ்ராத்தம் பண்ற நம்ம எல்லாம் இப்போ பித்திருக்கள் எல்லாம் நேரவே பார்க்கலாங்கிறான். அவன் இப்பவே பித்திருக்களை ஆகணும்னா கூட ஆயிடலாங்கிறான். அப்படி எல்லாம் சொல்றான். அங்காரக மண்டலத்தை நேர பார்க்கலாம், சிவப்பா இருக்குங்கிறான். நம்ம சிவப்புன்னு சொல்லியிருக்கு. அங்காரகனால்தான் பூமி எல்லாம் கிடைக்கணும். அங்காரகனுக்கு தேவதை முருகன், அங்காரகனுக்கு அதிஷ்டாதா பூமிக்கு அதிஷ்டாதா அங்காரகன், அங்காரகனுக்கு தேவதை முருகன். முருகனை உபாசிக்கிற குடும்பத்துல பூமியுமே நிறைய இருக்கும், ஐஸ்வர்யங்கள் இருக்கும், ரத்னங்கள் எல்லாம் இருக்கும்னு சொல்றாள். அங்காரகன் சிவப்பா இருப்பன், சிவப்பு புஷ்பத்தால பூஜை, சிவப்பு பட்டு அவனுக்குன்னு சொல்லியிருக்கு. இப்ப பார்த்து எல்லாம் சிவப்பா இருக்கு அங்காரக மண்டலம்னு அவன் சொல்றான். நம்ம புஸ்தகத்துல சொல்லியிருக்கு, அவனுக்கு தெரியாது. அவன் இப்ப ஏதோ பார்த்துட்டு அப்படி எல்லாம் இருக்குன்னு சொல்றாள். நம்ம பெரியோர்கள் சொன்னது பொய்னு உத்தராலையும் பண்ண முடியல. அது நிஜம் நிஜம்னு காட்டிக்கிட்டு வரான். ஆனா நம்ம வழக்கம் என்னன்னா, அவன் சொன்னதுக்காக நம்ம கேட்கறது இல்லை, அவன் இல்லைன்றதுக்காக விட்டுறது இல்லை, அவன் உண்டுங்கிறதுக்காக பிடிச்சிக்கிறது இல்லை. நம்ம சாஸ்திரத்துல சொன்னதான் அவன் நம்பி நம்பி செய்யற வழக்கம். அந்த நம்பிக்கை குறையறதுனாலதான் பல குடும்பங்கள்ல பல கஷ்டங்கள் சிரமங்கள் வருது. பெரியோர்கள் கண்டுபிடிச்சு நம்ம முனிவர்கள் சொன்னதுல நமக்கு அவநம்பிக்கையே வரப்படாது. குருவியாச கைவசமனு பொன்வசவு அஜ்ஞவல்கியார். அஜ்ஞவல்கியராரு, வியாசராரு, மனுவாரு, அவள்லாம் நமக்கு அவளுக்கு என்ன சம்பந்தம்? அஸ்மாசு பித்ரேவ புத்திரே. தகப்பன் புள்ளைக்கு சொத்து தேடி வைக்கிறா போல நமக்கு தர்மங்களை தேடி வச்சுட்டு போயிருக்காளவா. அதுல நமக்கு அவநம்பிக்கை வரலாமான்னாள். அம்பாள் அக்னிகுண்டத்துல, அக்னிகுண்டம் அக்னி பரமேஸ்வருடைய ஒரு சரீரம், இந்த 8 சரீரத்துல அதுல இருந்தே கிளம்பி வந்தாளா. தஸ்யாமூர்த்தே சமுத்பன்னா சுமீனாட்சி நிஜாம்சதः. மீனாட்சி வந்தாங்க. மீனம்னா மத்யம், அட்சின்னா கண். மீன் போன்ற கண்கள் என்று ஒரு அர்த்தம். மீன போன்ற கண்கள்னு சொன்னதனுடைய நோக்கம் என்னன்னா, மீனுக்கு ஒரு மீனுக்கு 100 குஞ்சு 200 குஞ்சு இருக்கும். அதுக்கு பால்கள் சாதங்கள்லாம் ஊட்டாதது. அப்படி தாய் மீன் முன்னாடி போகும், பின்னாடி அப்படி இந்த பட்டாளம் போறா போல வந்து 25 மீன்களா குட்டி மீன்கள் அப்படி வருஷா பின்னாடி வரும். பசிச்சா எல்லாம் சப்பு சப்புன்னு கத்தும். உடனே தாய் மீன் ஒரு தடவை திரும்பி அந்த வரிசையா இருக்கிற குழந்தைகளை பார்க்கும். கண்ணாலே பார்த்த உடனே வயிறு ரொம்பி போயிடும். கண்ணால பார்த்து வயிறு ரொம்பி போயிடும். அப்படி அம்பாளுடைய கட்டாட்சம் விழுந்த குடும்பங்கள்லாம் வந்து தாபம் நீங்கி க்ஷேமம் உண்டாயிடும். அதனால அவளுக்கு மீனாட்சின்னு பேரு. காமாட்சின்னு பேரு காஞ்சியில. காரணா சரஸ்வதி, மானா மகாலட்சுமி. சரஸ்வதியும் மகாலட்சுமியும் வாரி கொடுக்கிற கண்கள் அது. இது மீனாட்சியை பார்த்த மாத்திரத்துல குஞ்சுடைய குறைகளை போக்கி
க்ஷேமங்களை கொடுக்கிறது. அது மாதிரி நம்ம குறைகளை எல்லாம் நீக்கி க்ஷேமத்தை கொடுக்கிறவள் மீனாட்சி. அதனால அவளுக்கு மீனாட்சி என்று பெயர். அப்படி அம்பாள் உண்டானாலாம். இப்படி உண்டாவதற்கு காஞ்சனமாலைக்கு என்ன பாக்கியம்ங்கிறாள் அகஸ்தியர். உண்டாய் என்ன பண்ணினார்னா 3 வயசு குழந்தை பாவாடையும் பாதசரமும் விளாக்கும் நெத்தியில குங்குமமும் தலைநறையா கூந்தலும் ஜடகோஷ்டும் ஆபரணமும் எல்லாம் எல்லாம் இருந்தது. ஒரே ஒரு அதிகப்படி 1 நாள் என்ன நாள் 3 ஸ்தனங்கள் இருந்ததா மார்புலே சின்னதா. அப்படி உண்டானாள். உண்டாய் அப்படியே அம்மாவை போய் கட்டிண்டாள் காஞ்சன மாலையே. கட்டின்ற உடனே அவருக்கு தன் குழந்தைன்னே தோணி போயிடுது. அக்னி குண்டத்திலிருந்து வந்திருக்குன்னு தோணவே இல்லை. அம்மாவுடைய பிரசாதம். அது மாதிரியான பாக்கியம் அவளுக்கு கிடைச்சதே என்ன காரணம்னால் அகஸ்தியர் விஸ்வாவசூனு தேவலோகத்துல ஒரு கந்தர்வன். அவனுடைய பெண் இவள் இந்த காஞ்சன மாலைங்கிறவள் ஜென்மாந்தரத்துல வித்யாவதினு பேரு. அவள் ஹாலாசிய கஷேத்திரத்துல மதுரையில வந்து நித்தியம் 1008 நீலோத்பல புஷ்பத்தை எடுத்து செங்கையை பூ எடுத்து மீனாட்சிக்கு மாலை சாத்தின்னு வந்தாள். குளம் வெட்டி அந்த குளத்துல இந்த புஷ்கரணி இருக்கே அதுல நீலோத்பல புஷ்பம் வளைஞ்சுதான் 1008 பூக்களை மாலையாக நித்தியம் சாத்தின்னு வந்தாள். இவ மாலை சாத்தி பூஜை பண்ணின சந்தோஷத்துல அம்பாள் ஒரு நாளைக்கு என்ன பண்ணாள், 3 வயசு குழந்தையா பாவாடையும் பாதசரமும் ஓடி வந்தாள். ஓடி வந்ததே காலை பிடிச்சுன்னு ஸ்தோத்திரம் பண்ணினாள். இந்த வித்யாவதிங்கிற கந்தர்வஸ்திரீ நல்ல அழகான ஸ்தோத்திரம். நித்தியம் ஸ்திரீகள் புமான்கள் எல்லோரும் நித்தியம் மீனாட்சி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டிய ஸ்தோத்திரம் அது. யா தேவி ஜகதாம் கர்த்ரீ சங்கரஸ்யாபி சங்கரி நமஸ்தஸ்யை சுமீனாட்சை தேவ்யை மங்களமூர்த்தயே. யா தேவி ஜகதாம் கர்த்ரீ சங்கரஸ்யாபி சங்கரி நமஸ்தஸ்யை சுமீனாட்சை தேவ்யை மங்களமூர்த்தயே. சர்வதாராத்யயாம் சர்வம் அபீஷ்டம் லபதே ஜனः நமஸ்தஸ்யை சுமீனாட்சை தேவ்யை மங்களமூர்த்தயே. சர்வதாராத்யயாம் சர்வம் அபீஷ்டம் லபதே ஜனः நமஸ்தஸ்யை சுமீனாட்சை தேவ்யை மங்களமூர்த்தயே. யா பிரசாதலேஷேன போகமோட்சோ ந துர்லபம் நமஸ்தஸ்யை சுமீனாட்சை தேவ்யை மங்களமூர்த்தயே. யா சிவோபி யுக்தः சன்னே பஞ்சகிருத்யம் கரோதி நமஸ்தஸ்யை சுமீனாட்சை தேவ்யை மங்களமூர்த்தயே. லக்ஷ்மீ சரஸ்வதீ யஸ்யாஸ்தேஜः கணோத்பவாः நமஸ்தஸ்யை சுமீனாட்சை தேவ்யை மங்களமூர்த்தயே. பிரணாமமாத்ரேண வர்தந்தே சர்வசம்பதாः நமஸ்தஸ்யை சுமீனாட்சை தேவ்யை மங்களமூர்த்தயே. ஸ்தோத்திரம் அம்பாளுடைய. யாதேவி ஜகதாம் கர்த்ரி சங்கரஸ்யாபி சங்கரின்னாள். உலகத்தையே படைச்சவளவள். லாஸ்யம் என்று அம்பாள் கடைசியில நர்த்தனம் பண்ணி அந்த நர்த்தனத்தினால உலகம் உண்டாச்சான். நர்த்தனம்னா நம்ம உடம்புல இருக்கிற நரம்பெல்லாம் சுத்தி பண்ணும். டான்ஸ்ன்னு சொல்றாளே, சொல்லிக் கொடுக்கறது எப்படி சொல்லிக் கொடுக்குறாளோ சொல்ல பிராச்சீனமான முறையில சொல்லிக் கொடுக்குறவாள் இருந்தா அது நல்லாத்தான் இருக்கும். அது ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்படி எல்லாம் சொல்லிக் கொடுக்குறவாள் இன்னும் இருந்துட்டு இருக்காள். நம்ம உடம்பு நரம்புல ஏதாவது தோஷம் இருந்தா போயிடும். பார்சுவாயு இருக்கிறவன் நல்ல நர்த்தனத்தை பார்த்தான்னா பார்சுவாயு விலகி போயிடும். அப்படி பண்ணும். நல்ல சங்கீதத்தை காட்டா காய்க்காத செடி காய்க்கும். அப்படிலாம் பண்ணும். அப்படிலாம் சொல்றாள் சாஸ்திரங்கள்ல போய் சொல்றாள். அதெல்லாம் இப்ப என்னமோ புதுசா கண்டுபிடிச்சேங்கிறாள். விருட்சங்களுக்கெல்லாம் ஜீவன் உண்டுன்னு சொல்றாள். பாரதத்துல 21 ஸ்லோகம் இருக்கு. மரத்துக்கெல்லாம் ஜீவன் உண்டு, அதுக்கு மூச்சு காத்து உண்டு. அந்த காத்து நமக்கு நல்லது, நம்ம காத்து அதுக்கு நல்லது. நம்ம கெடுதல்லாம் அதுக்கு நல்லது, அதுக்கு கெடுதல்லாம் நமக்கு நல்லதா. அப்படி அமைஞ்சிருக்கு. நம்மாத்துல வேண்டாத சாமான்லாம் பசுமாடு திங்குறது. அதுக்கு அது என்ன பாலையா குடிக்க போறது, பாலை நமக்கு கொடுக்குறது.
இப்படி உலகமே ஒருத்தருக்கொத்தர் அண்டி பழைக்க முடியாத ரீதியில இருக்கு.